ஹலோ எவ்ரிஒன். இந்த ஷார்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் முதல்வன் போர்ட்டல்ல செகண்ட் இயர் மற்றும் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய டேட்டாவை அப்டேட் பண்ணிட்டு, இப்ப பிரசன்ட்டா போயிட்டு இருக்க நான் முதல்வன் கோர்ஸை அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி மேப் பண்றது, ஒரு ஃபேக்கல்ட்டியை எப்படி நான் முதல்வன் போர்ட்டல்ல அப்டேட் பண்றது, அந்த ஃபேக்கல்ட்டியை அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி மேப் பண்றது, இன்டர்னல் மார்க் எப்படி போடுறது, இந்த விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வெப் போர்ட்டலுக்குள்ளார நம்ம லாகின் பண்ணிக்கலாம். போர்ட்டல் இங்க இருக்கக்கூடிய portal.nanmudhalvan.tn.gov.in/login இதை கிளிக் பண்ணி யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டோம்னா கேப்சா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் லாகின் கொடுத்தா லாகின் ஆயிடும். இதுல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து நிற்கும், ஹலோ சக்தி பாலிடெக்னிக் காலேஜ் ப்ளீஸ் ஃபில் த ஃபாலோயிங் டேட்டா அப்படின்னு இருக்கும். இதை நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ காலேஜ் டேட்டால ஃபேக்கல்ட்டி டேட்டா இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஒரு ஃபேக்கல்ட்டியை ஆட் பண்ணிக்கலாம். உதாரணமா நான் என்னோட நேம் இதில் ஆட் பண்றேன். இப்ப இங்க ஒரு ஃபேக்கல்ட்டி ஆட் பண்ணணும்னா ஆட் ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டேட்டாவை என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ண பிறகு இதுல நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்த பிறகு யூனிவர்சிட்டி அசைன் ஃபேக்கல்ட்டி ஐடின்னு கேட்கும். இதை நீங்க கொடுக்க வேணாம். டெசிக்னேஷன்ல லெக்சரர் அப்படின்னு கொடுங்க. யூஜி பிரான்ச்ல வந்து நீங்க இப்ப எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் கொடுங்க. நீங்க மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட்னா மெட்டலர்ஜி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜினா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, பேசிக் இன்ஜினியரிங்னா பேசிக் இன்ஜினியரிங் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டா வந்துடும். ஸோ அந்த வகையில இப்ப நம்ம ஆட் பண்ணிருக்கக்கூடிய டேட்டா பாத்தீங்கன்னா இங்க எக்ஸாம்பிளுக்கு டாக்டர் எஸ் பவானிரேகா அவங்களுடைய நம்ம டேட்டாவை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆட் பண்ண பிறகு இந்த டேட்டாவெல்லாம் ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா இங்க சென்ட் இன்வைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சென்ட் இன்வைட் கிளிக் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்வைட் போயிடும். இந்த இன்வைட்ல என்ன போகும்னா இந்த ஃபேக்கல்ட்டிக்கு அவங்களுக்கு நான் முதல்வன் போர்ட்டல்ல லாகின் பண்றதுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் இமெயிலுக்கும் போகும். இங்க கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கும் போகும். இது வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்தந்த கோர்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் உங்களுடைய பேரை காலேஜ் டேட்டால ஃபேக்கல்ட்டி டேட்டால சேவ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்விடேஷன் சென்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்தாதான் சக்சஸ் அர்த்தம். ரெட் கலர்ல ஏதாவது ரிமார்க்ஸ் வந்துச்சுன்னா திரும்பியும் நீங்க சென்ட் இன்வைட் கொடுங்க. அதே போல ஃபேக்கல்ட்டி ஆட் பண்ணும் பொழுதும் சேவ் பண்ணும் பொழுதும் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வராம வேற ஏதாவது மெசேஜ் காட்டுச்சுன்னா யூ ஹவ் டு டூ இட் அகெயின் அண்ட் அகெயின் அன்டில் யூ கெட் த சக்சஸ் மெசேஜ். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த இன்வைட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட மொபைலுக்கும் சரி உங்களோட இமெயிலுக்கும் சரி உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அதை இதே portal.nanmudhalvan.tn.gov.in அதுல போய்கிட்டு /லாகின்ல கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஞாபகம் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து கீழே வந்து ஃபோன் நம்பர் லாகின் இருக்கும். அந்த லாகின்லயே பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் லாகின் அதுல மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை யூஸ் பண்ணியும் நீங்க லாகின் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இது உங்களுடைய ஃபேக்கல்ட்டி டேட்டாவை என்டர் பண்றதுக்குரிய ஆப்ஷன். ரெண்டாவது ஸ்டூடெண்ட் டேட்டா. ஸ்டூடெண்ட் டேட்டாவை என்டர் பண்றதுக்கு நீங்க தேர்ட் செமஸ்டருக்கும் ஃபிஃப்த் செமஸ்டருக்கும் இப்போ என்சிவிங் செமஸ்டர்ல கரண்ட் செமஸ்டர்ல புதுசா எந்த ஸ்டூடெண்ட் நேமும் நீங்க ஆட் பண்ண தேவையில்லை. அதாவது ஏற்கனவே வந்துட்டு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு இந்த வருஷம் செகண்ட் இயர் வந்திருக்கணும் ஆகட்டும், இல்ல போன வருஷம் செகண்ட் இயர் முடிச்சுட்டு இந்த வருஷம் தேர்ட் இயர் போயிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க எந்த டேட்டா ஆட் பண்ண தேவையில்லை. இந்த சேம் டைம் லேட்டர் என்ட்ரி ஸ்டூடெண்ட் வந்து ஆட் பண்ணணும். இப்ப ஏற்கனவே வந்துட்டு இங்க ரோல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நீங்க எப்படி வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டூடெண்ட்ங்கிற ஆப்ஷன்ல வெரிஃபை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இங்க ரெஜிஸ்டர் நம்பரை விட்டுருங்க. ஸ்டேட்டஸ்ல வந்து ஆல் கொடுத்துருங்க. உங்க டிபார்ட்மெண்ட் சப்போஸ் நீங்க மெட்டலர்ஜியா இருந்தா மெட்டலர்ஜி கொடுத்துட்டு எந்த செமஸ்டருக்கு இப்போ ஃபிஃப்த் செமஸ்டர் அப்படின்னா ஃபிஃப்த் செமஸ்டர் கொடுத்தீங்கன்னா மெட்டலர்ஜியில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த் செமஸ்டர் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துடும். ஸோ உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்கும், இங்க பேர் இருக்கும், டிபார்ட்மெண்ட், செமஸ்டர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்கு, ஒரு கிரீன் கலர், ஒரு
ரெட் கலர், இந்த கிரீன் கலர் ஐடி எல்லாம் ஏற்கனவே வெரிஃபை பண்ணது, ரெட் கலர்லாம் வெரிஃபை பண்ணாம இருக்கிறது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெரிஃபை பண்ணாம இருக்கக்கூடியத இங்க ஆக்ஷன்ல எடிட் ஆப்ஷன் போயிட்டு அந்த டேட்டா எல்லாம் கரெக்டா இருக்கு ஸ்டூடெண்ட் பக்கத்துல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த டேட்டா எல்லாம் கரெக்டா இருக்கா, ரோல் நம்பர், பிரான்ச், செமஸ்டர், உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் பார்த்துட்டு அப்டேட், வெரிஃபை அண்ட் சென்ட் இன்வைட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்னா அந்த பையனுக்குரிய அந்த டேட்டாஸ்லாம் வந்து கிரீன் கலர்ல மாறிடும். மாறின பிறகு இப்போ இந்த பையனுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் இவனோட மொபைல் நம்பருக்கும் போயிருக்கும். அதே போல இவனோட இமெயில் ஐடிக்கும் போயிருக்கும். இங்க சம்டைம்ஸ் இந்த வெப் போர்ட்டல்லயே மேல வந்து ஒரு பாப்அப்ல இப்போ வந்து பாத்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு வரும். இதையும் நீங்க தனியா ஒரு எக்ஸல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க ட்ரெய்னர் சம்டைம்ஸ் இந்த ஸ்டூடெண்டோட நான் முதல்வன் ஐடின்னு கேட்பாங்க. அப்படி நான் முதல்வன் ஐடின்னு கேட்டாங்கன்னா, இந்த போர்ட்டல் நான் முதல்வன்ல நீங்க இந்த மாதிரி வந்துட்டு வெரிஃபை பண்ணி சென்ட் இன்வைட் கொடுக்கும் பொழுது வரக்கூடிய யூசர் நேம் தான் வந்து நான் முதல்வன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க நோட் பண்ணாம விட்டீங்கன்னா ஸ்டூடெண்டோட இமெயிலுக்கும் மொபைல் நம்பருக்கும் போயிருக்கும். சம்டைம்ஸ் அது போகாம கூட போயிடலாம். அதனால இங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்க நோட் பண்ண முடியல, இல்ல உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து பிஸியா இருந்துச்சு, சர்வர் பிஸியா இருந்துச்சு, அதனால வந்து உங்களுக்கு இங்க பாப்அப் ஆகல அப்படின்னா தென் யூ கேன் கோ டு ஆஸ்க் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் சைட். அதர்வைஸ் நீங்க ஸ்டூடெண்ட் டிபெண்ட் ஆக வேண்டாம். இங்க இருந்தே டேட்டாவை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப ஸ்டூடெண்ட்ட வந்துட்டு ஆக்சுவலா இந்த மாதிரி வருங்க. இன்விடேஷன் சென்ட் சக்சஸ்ஃபுல்லினா அந்த டேட்டாவும் வந்துரும். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிடைச்சிரும். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். ஒருவேளை லேட்டரல் ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க ஆட் ஸ்டூடெண்ட் கொடுங்க. ஆட் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் நேம் கொடுங்க. கொடுத்த பிறகு அவருடைய ரோல் நம்பர் கொடுங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ரோல் நம்பர் கொடுத்துட்டு ஆக்சுவலா நம்ம காலேஜ்ல இருந்து என்ன ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை கொடுக்கணும். கரெக்டான பிரான்ச் சூஸ் பண்ணுங்க. தென் அவரு எந்த செமஸ்டர்ல படிக்கிறாரு? 3rd செமஸ்டர், செகண்ட் இயர் இருந்தா 5th செமஸ்டர்ல லேட்டரல் என்ட்ரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அவரோட இமெயில் ஐடி கொடுங்க. ஸோ கேப்ஸ் எல்லாம் கரெக்டா பார்த்துக்கோங்க. ஸோ இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆட், வெரிஃபை அண்ட் சென்ட் இன்வைட் கொடுத்தீங்கன்னா அதே போல அந்த ஸ்டூடெண்ட் இங்க டேட்டா பேஸ்ல அப்டேட் ஆயிடும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டை நான் முதல்வன் டேட்டா பேஸ்ல ஒன்னு அப்டேட் பண்ணியிருக்கிறோம். லேட்டரல் என்ட்ரி இருந்தா ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் ஓவர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபேக்கல்டி டேட்டாவை ஆட் பண்றது. செகண்ட் ஸ்டெப் ஸ்டூடெண்ட் டேட்டாவை ஆட் பண்றது. தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் கோர்ஸை மேப் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு ஃபேக்கல்ட்டி அசைன் பண்ணணும். அந்த ஒர்க் இருக்கு. மேண்டேட்டரி கோர்ஸ், அதுக்காக நீங்க மேண்டேட்டரி கோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல மேண்டேட்டரி கோர்ஸ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வந்துடும். இங்க பிரான்ச் செலக்ட் பண்ணுங்க. மெட்டலர்ஜி ஃபார் எக்ஸாம்பிள் செமஸ்டர். இப்போ மெட்டலர்ஜி 3rd செமஸ்டர் அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அவங்களுக்கு 3rd செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஃபேக்கல்ட்டியில யார் போறாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் தீபிகா அப்படின்னா தீபிகான்னு சூஸ் பண்ணிட்டு நீங்க ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். கோர்ஸ் ஆடட் சக்சஸ்ஃபுல் மெசேஜ் வரும். நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்கனாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் மெசேஜ் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அது சக்சஸ் வந்தாதான் அந்த டாஸ்க் கம்ப்ளீட். சக்சஸ் பண்ணாம ரெட் கலர்ல ஏதாவது ஒரு மெசேஜ், வார்னிங் மெசேஜ் வந்துச்சுன்னா யூ ஹேவ் டு டு இட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் until you get சக்சஸ். சப்போஸ் ஏதாவது தப்பா நீங்க ஃபேக்கல்டி நேம் போட்டீங்க, தீபிகா கிடையாது, சம்மோன் எல்ஸ் நீங்க ஆட் பண்ணணும்னா ரிமூவ் பட்டனை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் அலாட் ஆயிருக்காங்கன்றது இங்க ஏற்கனவே காட்டும். 38ங்கிறது ட்ரெயினர் ஃபீட் பண்ணிருப்பாங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அலோகேட்டட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கறது. ஸோ 38 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ இருந்தாங்கன்னா 38 நீங்க அலோகேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்க கவுண்ட் பார்த்துட்டு எவ்வளவு ஸோ தட் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் மிச்சமா இருக்குன்னு அலாட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க அந்த டேட்டா தெரிஞ்சிடும். சப்போஸ் இந்த என்ட்ரி தப்புன்னு நினைச்சீங்கன்னா ரிமூவ் கொடுத்துட்டு திரும்பியும் நீங்க ஆட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். கோர்ஸ் ரிமூவ் சக்சஸ்ஃபுல் மெசேஜ் வந்துடும். ஸோ அப்போ எந்த ப்ராப்ளம் இருக்காது. ரிமூவ் பண்ணிட்டு யூ கேன் ஆட் ஃப்ரெஷ். இது 3வது ஸ்டெப்புங்க. கோர்ஸை மேப் பண்ண பிறகு 4வது ஸ்டெப் இன்டர்னல் மார்க் போடுறது, அசஸ்மெண்ட். இந்த அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா இங்க இருந்து லாகின் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு இந்த 4வது ஸ்டெப்புக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபேக்கல்ட்டியோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா
அங்க உங்க ஸ்டூடண்ட்ஸ் நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு மேப் பண்ணீங்களோ ஒரு பர்ட்டிகுலர் கோர்ஸ்க்கு அவங்கலாம் உங்களுக்கு அப்பியர் ஆயிருப்பாங்க. அங்க இதே போல அசஸ்மென்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் பார்த்தீங்கன்னா, மார்க் போடுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரெய்னர் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்ல இருந்து 25 மார்க்ஸ் கன்வெர்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்தே வாங்கி டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. அதுல அவங்க எவ்வளவு மார்க் குடுத்துருக்காங்களோ, அந்த மார்க்க நீங்க அப்படியே இங்கே ஃபீட் பண்ணி விட்டுறணும். ஒன்லி ஃபார் இன்டர்னல். எக்ஸ்டர்னல் அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. சோ தட் அவங்க ரெக்வயர்ட் மினிமம் மார்க் யாரெல்லாம் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்களுக்கு சர்டிபிகேட் வந்துரும். சோ இவ்வளவுதான். சோ இந்த ப்ராசஸ நீங்க வந்து 1 ஆர் 2 டேஸ்ல பண்ணி வச்சுக்கோங்க. சோ உங்க எக்ஸாம்ஸ் வரும்போது இந்த டேட்டா ஃபீட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, யூ கேன் கான்டாக்ட் மீ ஆர் மீட் மீ அட் எனி டைம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் டியூட்டோரியல்.